வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ இன்னொரு முக்கியமான வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இன்ட்ராடே ட்ரேடிங் லெவல் நம்ம நிஃப்டியோட இன்ட்ராடே வந்து செட்டப் எப்படி பண்ணிக்கணும், எப்போ வந்து நிஃப்டியை வந்து செல் பண்ண போகிறோம், எப்போ வந்து நிஃப்டியை பை பண்ண போகிறோம், இதோட லெவல்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரீன் லைனு, 3 ரெட் லைன் போட்டிருக்கேன். இந்த 3 ரெட் லைனுமே ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 2 கிரீன் லைனுமே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கிரீன் லைன் வந்து என்ன வரைஞ்சேன்னா, ரொம்ப பெருசாலாம் எதுவும் மேஜிக்லாம் பண்ண கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த இடத்துல பாருங்க. இது வந்து 21 செப்டம்பர், இது 20. இது 2க்கும் இருக்கிற கேப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் இந்த ரெசிஸ்டன்ஸ வந்து மார்க்கெட் உடைச்சிட்டு மேல போகாது. அப்ப மீனிங் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். 19,852 வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். இதே சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 57. ஸோ இந்த 57லாம் பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் கேண்டில்ஸ். இங்க எங்கெங்கெல்லாம் வந்து சப்போர்ட் இருந்திருக்கோ, அங்கங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். ஸோ மேஜரா வந்து என்னோட செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ம் ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம் மார்க்கெட்ட. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த மார்க்கெட் வந்து இந்த கிரீன் லைனுக்கு வரும்போதெல்லாம் நம்ம வந்து தைரியமா செல் பண்ணலாம். ஒரு ஸ்டாப் லாஸ் மேல வச்சுக்கிட்டு. அதே மாரி மார்க்கெட் எப்பப்பலாம் வந்து இந்த 577 ஜோன வந்து கிராஸ் பண்ணி கீழ வருதோ, அப்பப்பலாம் நீங்க மார்க்கெட்ட பை பண்ணலாம். ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு. ஸோ அத வந்து ரொம்ப ஈஸியா நான் வரைஞ்சு காமிக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எப்பப்பலாம் வந்து நமக்கு வந்து இந்த இடத்த தாண்டுதோ, அதாவது இந்த 577 தாண்டுதோ, அப்பப்பலாம் வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து இந்த இடத்துக்கு வரும்போது கண்டிப்பா பை பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ அப்ப எனக்கு டார்கெட் வந்து என்னன்னா, இது வரைக்கும் டார்கெட் வைப்பேன். இந்த ஜோன் வரைக்கும், இந்த ஃபர்ஸ்ட் கிரீன் லைன் வரைக்கும் டார்கெட் வைப்பேன். ஸோ இது வந்து பை சைட்ல. ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து பை சைடு. இத நான் கிரீன்ல போட்டுக்கிறேன் பை சைடு. ஸோ பை சைடு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த செகண்ட் லைன் இங்க வரும்போதே நீங்க ஆரம்பிச்சிடலாம் ஆக்சுவலா. இந்த செகண்ட் லைன் கிட்ட டச் ஆகும்போதே நீங்க வந்து செல் பண்ண ஆரம்பிக்கலாம். சாரி பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் இதுவரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நான் ஸ்டாப் லாஸ் எங்க வைப்பேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருங்க. இதுதான் ஸ்டாப் லாஸ் பைல. எப்போ வந்து மார்க்கெட் இத பிரேக் பண்ணுதோ, தாராளமா நீங்க அத லாஸ் வந்து புக் பண்ணிக்கீங்க. அடுத்தது. ஒருவேள நிஃப்டி வந்து நாளைக்கு அப்படியே இப்படி வந்து இப்படி மேல வருது. இப்படி மேல வந்து இந்த லைன் கிட்ட வந்துச்சுன்னா, நான் செல் பண்ண ஆரம்பிச்சுருவேன். செல் பண்ணணும்னா, என்னோட டார்கெட் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு ரெட் லைன் வந்து என்னோட டார்கெட். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ரெட் லைன் வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இது வந்து என்னோட செல் பொசிஷன். இந்த ரெட் லைன் வந்து செல் பொசிஷன். எப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிருவேன். இந்த இடத்துக்கிட்ட இந்த இந்த ஃபர்ஸ்ட் ரெட் லைன தாண்டி மேல வரும்போதே நான் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸ்டாப் லாஸ் எங்க வைப்பேன்? ரொம்ப சிம்பிள். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வச்சுப்பேன். ரொம்ப கம்மியா தான் ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஸோ பை பண்ணுனாலும், செல் பண்ணுனாலும் இதான் நமக்கு சூழ்நிலை, சிச்சுவேஷன் நமக்கு நாளைக்கு. ஸோ என்னன்னா, எப்பப்பலாம் பை பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த செகண்ட் ரெட் லைன கிராஸ் பண்ணி கீழ வரும்போதெல்லாம் பை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒருவேள இந்த இந்த செகண்ட் கிரீன் இந்த இந்த 3 லைன வந்து டச் பண்ணிருச்சுன்னா, முடிஞ்ச அளவுக்கு வெளியில வர ட்ரை பண்ணுங்க. ஒருவேள ரிவர்ஸ்ல இந்த இடத்து வரைக்கும் வந்துச்சுன்னா, இங்க பை பண்ண ஆரம்பிங்க. டார்கெட் வந்து செகண்ட் ரெட் லைன் வரைக்கும் வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து ட்ரேட் செட்டப். இந்த ட்ரேட் செட்டப் தான் இன்னும் ஒரு 4 நாளைக்கு வந்து நமக்கு வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம ட்ரேட் பண்ணுங்க. ஸோ என்ன நடக்கும் அப்டின்னா, இது வந்து செப்டம்பர் மந்தோட லாஸ்ட் எக்ஸ்பைரி. அதனால வந்து மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. மேல வர கால் ஆப்ஷன செல் பண்ணுவாங்க. கீழ வர புட் ஆப்ஷன செல் பண்ணுவாங்க. ஈஸியா வந்து மணி ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன பொறுத்தவரைக்கும், இந்த ஒரு 4 நாளைக்கு மார்க்கெட் வந்து 19,800ல இருந்து 19,450 அதாவது 500 ஜோன். இந்த 300 பாயிண்ட்க்குள்ள தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஈஸியா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்மளால பண்ண முடியும் அப்டின்னா, ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்ம பண்ண போறோம். என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஆம் இது வந்து ஸ்டாக் மார்க். ஸோ நான் வந்து நிஃப்டியோட சார்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ நிஃப்டியோட சார்ட் எடுத்துக்கலாம். 28 எக்ஸ்பைரி ஆகுற நிஃப்டியோட சார்ட். ஸோ இது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்ப நமக்கு ஸோ 22ஆம் தேதி. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்டின்னா, இப்ப நமக்கு ஏடிஎம் வந்து இதான் நமக்கு ஏடிஎம். ஸோ இது 2யுமே நான் செல் பண்ணிருவேன். இது 2யுமே செல் பண்ணிட்டேன்னா, அங்க பாருங்க என்னோட ரேஞ்ச் வந்துருச்சு. ஸோ 9, 5, 11, 1988. ஸோ என்னோட ப்ராஃபிட் வந்து 7% வர வாய்ப்பு இருக்கு. லாஸ் வந்து அன்டிஃபைன்டு லாஸ். ஸோ அந்த அன்டிஃபைன்டு லாஸ வந்து நான் ஓவர் கம் பண்றதுக்காக என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஒரு 850 ஒண்ணு ஒண்ணு வாங்கிக்கலாம். பை பண்ணிக்கலாம். அதே மாரி டவுன் சைட்ல ஒரு 450
450 வந்து ஒரு பை பண்ணிக்கலாம். ஸோ டவுன் சைடு வந்து நமக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்து வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக முடியுமான்னு பார்க்குறேன். இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபைன். ஸோ இப்போ நமக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயும் வந்து 19,579 ஸோ 19,820 இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராடில். ஸோ இந்த ஸ்ட்ராடில் நீங்க வந்து யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு 6,000 வந்து ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 4,000 வந்து லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு. எப்படி வந்து ஸ்ட்ராடில் அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கன்னா சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கும். நல்ல ரிட்டர்ன்ஸ் ஒரு வாரத்துல 11% நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி என்னோட கெஸ் படி வந்து இந்த 19,852 டு இந்த 19,500 இந்த ஜோனுக்குள்ள தான் இன்னும் 4 நாளைக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் பிஹேவ் ஆகுதுன்னு. ஸோ நீங்க வந்து குளோபல் நியூஸும் பார்த்துட்டு இருங்க. லோக்கல் நியூஸும் பார்த்துட்டு இருங்க. ஏதாவது ஒரு மேஜர் நியூஸ் வந்துச்சுன்னா எய்தர் இது பிரேக் அவுட் ஆயிருச்சுன்னா நீங்க மார்க்கெட்டை தாராளமா பை பண்ணலாம். ஒருவேளை இந்த கீழே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டை வந்து நீங்க செல் பண்ணலாம். ஸோ ஃபர்தரா கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2 ஜோனையும் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட் வேஸ்ல தான் போகும். ஸோ இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேன். ஸோ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு நிறைய கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.